வைப்ரேஷன் மட்டும்தான் அந்த தடை. அது பட்டைகள் உள்ள லிங்கம் சோடசலிங்கம் அது பேர். இது அது இந்த சூரியகாந்த லிங்கம். அப்படின்னா மானிட பிறப்பா பிறந்தா அவங்களுக்கு 16 செல்வம். அந்த மனிதன் ஐயா வணக்கம். இது தென்பொன் பரப்பி சின்ன சேலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சொர்ணபுரீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன் அடி அவருடைய ஒரு திருப்பொற்பாதம் பதிந்த பூமியாக இதை பார்க்கப்படுது. காகபுஜண்டர் சமாதி, ஆமா, பகுலாதேவி அம்மா அவர்களுடைய ஜீவ சமாதி இங்க இருக்கிறதா குறிப்பிட்டு வராங்க. ஐயா உங்களுடைய பேருங்கய்யா? செல்வராஜ்ங்கய்யா. செல்வராஜ். இந்த கோயிலினுடைய வரலாறை பத்தி சுருக்கமா 2-4 வார்த்தை சொல்லுங்கய்யா. இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தில் 1320 வருஷம் தான் கல்வெட்டு இருக்குது. கட்டடத்தில் நம்ம மூலவர் கட்டடத்தை சுற்றிலுமே கல்வெட்டு இருக்குது. அது 1300 வருஷம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல காகபுஜண்டர் ஜீவசமாதி இங்கே அந்த கோயிலில் லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு. அது எப்போனா ராஜாக்கள் காலத்துக்கு முன்னே. அப்போ ராஜாக்கள் காலத்துக்கு முன்னே சித்தர்கள் ஆட்சி. பிரபலம் எல்லா இடத்துலையுமே சித்தர்கள் தான் அங்கங்கே தோன்றி சித்தர்கள் ஆட்சியில் தான் அது நடந்திருக்கு. அந்த சித்தர்கள் ஆட்சி முடிஞ்சு ராஜாக்கள் அவங்க உள்ளே போனதுனால இவங்க சித்தர்கள்லாம் அவங்கவுங்க அப்படி அப்படியே நவந்துட்டாங்க. ஏன்னா தர்ம நாயம் அங்கே நவருதுங்கும் போது இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா தர்மம் தவறுது. அப்போ ராஜாக்கள் அந்தந்த பகுதியில் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ஏற்கனவே இருந்த ஜீவ சமாதியை பானகோவராயர்னு சொல்லி அவர் பசங்க 3 பேர் அவங்க இந்த பகுதியில் ஆட்சி ஆண்டிருக்காங்க. ஆமாம், அவங்க ஆளும்போது தான் இந்த பகுதி பூராமே நிறைய எல்லா கோயிலுமே எங்கே இருந்தாலும் பழங்காலத்து கோயில் பூரா அவங்க தான் கட்டியிருக்காங்க. அப்படி கட்டும்போது இந்த இடம் தான் மெயின் ஸ்தலமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுடைய அனுபவத்தில் அவங்களுக்கு சில தரிசனம் கிடச்சி இதை மெயினாக அந்த ராஜா ஆண்டிருக்காரு. அப்போ ஆளும்போது இந்த கோயிலை அந்த லிங்கம் இருக்கவே புதுப்பிச்சிருக்காரு. பழைய நிலையை எடுத்துட்டு புதுப்பிச்சு கல் மண்டபம் கட்டி மேலே சமாதி நிலையெல்லாம் கட்டியிருக்காரு. அவர் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதான் 1320 வருஷம் ஆகுது இன்னைக்கு கணக்கு பார்த்தா. ஆமாம், அந்த சுற்றி பெரிய சுற்றுச்சுவர் இருந்து பெரிய கோட்டையா இருந்ததா சொல்றாங்க. கோட்டையெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. காம்பவுண்ட் வேணா இருந்திருக்கு, கல் காம்பவுண்ட் இருந்திருக்கு. அதாவது பெரிய பெரிய குண்டாங்கல் கல் காம்பவுண்டு சுற்றிலுமே இருந்திருக்கு அந்த காலத்துல. அதெல்லாம் முதல்ல இருந்து இருக்கலாம். அதாவது அவங்க சொல்றதுனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்தால் அதனுடைய அறிகுறி எதுவுமே இல்லை. கோட்டையோ அது இதெல்லாம் இங்கே கிடையாது. அவர் சமாதி இருக்குது, அவருடைய லிங்கம் அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது. 1300 வருஷம். அந்த கல் கட்டுறதுக்கு தான் 1300 வருஷம். ஆனால் லிங்கத்துக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 1300 வச்சோம்னா கூட கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலே லிங்கம். அது மூலவர் லிங்கம். ஆமாம், அது 3000 ஆண்டு இருக்கும். அந்த ஆண்டில் தான் சித்தர்கள் ஆட்சி பண்ணதுக்கு முன்னால் 1000 ஆண்டு 1500 வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு பின்னால் ராஜாக்கள் காலத்தில் 1300 இது வரைக்கும். அப்போ 3000 ஆண்டுக்கு முன்னாடி அது முன்னாடி லிங்கம். இப்போ இந்த ஊருக்கு தென்பொன் பரப்பி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதுக்கு ஏதாவது குறிப்பு இதுதான் காரணம் அப்படி? அது ராஜா இந்த பக்கம் ஆளும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா அவர் ஆளும்போது பொண்ணு பொருளெல்லாம் நிறையா அவங்க வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்களாம். இங்கே கோயில் ஆலயத்தில் தான் வைப்பாங்களாம். அப்போ ஆலயத்தில் வைக்கும்போது இந்த பொண்ணு பொருளெல்லாம் இங்கே கொட்டி வச்சிருப்பாங்களாம் அங்கங்கே அப்படி அப்படியே வெட்ட வெளிச்சமாகவே கோயிலை சுற்றிலுமே. அப்போ மழைகள்லாம் பேஞ்சு ரொம்ப இதாச்சுன்னா அடமாடம் முடிச்சு 5 மாதம் 2 மாதம் மழை மாடமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பொருளெல்லாம் எடுத்து அப்படியே பரப்பி விட்டு காய வைப்பாங்களாம். அந்த பொண்ணு பொருளெல்லாம் குட்டானா குஞ்சு வச்சிருந்தெல்லாம் அப்படியே பரப்பி விடுவாங்களாம். எல்லாம் பொண்ணும் பொருளும் பரப்பி விடுவாங்களாம். அதை நல்லா காஞ்ச வாட்டி அந்த பக்கம் வரும்போது மறுபடியும் அதை குமிச்சு வைப்பாங்களாம். அதுதான் தென்பொன் பரப்பி. பொண்ணும் பொருள் எல்லாம் பரப்பி விட்ட இடம் தென்பொன் பரப்பி பேர். அந்த காலத்திலேயே அப்படியே வச்சிருக்காங்க அதை பொன் பரப்பின்னு பிரதர்ஷன் பண்ணியிருக்காரு. சோடசலிங்கம்ங்கிறது நவபாசான லிங்கம். நவபாசானத்தை வச்சு அதுக்கு மேலே லிங்கத்தை வச்சிருக்காங்க. நவபாசானத்தெல்லாம் ரெடி பண்ணி அதில் வச்சு அதுக்கு மேலே லிங்கத்தை வச்சு பிரதர்ஷன் பண்ணதுனால இது நவபாசானத்துக்கும் சூரியகாந்த கல்லாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதனால என்ன பண்ணா இது அபிஷேகம் பண்ணும்போது 16 லைனாக இறங்கும். பட்டையாக 16 பட்டை இருக்கும். சோடசலிங்கம்னா 16 பட்டை. அப்போ அந்த 16 பட்டையில் இறங்கும்போது அப்படியே 16 சைடு வி டைப்பில் அப்படியே இறங்கி ஒவ்வொரு பட்டைக்கும் ரிப்பன் மாதிரி 16 சைடு ரிப்பன் மாதிரி இருக்கும். அப்போ 16 செல்வங்களை அதை அடைக்கிருக்காரு. 16 செல்வங்களை குறிக்குது. இது எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான நிலை. இது மாதிரி எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. காரணம் என்னன்னா, இது இந்த லிங்கத்தில் அப்படி மேலே அபிஷேகம் பண்ணி மஞ்சளோ அரிசிமாவோ இந்த அபிஷேக காலங்களை விடும்போது அது 16 லைனிங் இறங்கும்போது இந்த 16 எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, மானிட பிறப்பா பிறந்தா அவங்களுக்கு 16 செல்வம். அந்த மனிதனுக்கு அதாவது கிரகங்கள் எந்த இடத்துல உக்காந்தாலும் அந்தந்த செல்வத்தை கொடுப்பான். அப்புறம் அவன் இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொருத்த அதை எடுத்துருவான். 16 பூர்த்தியாக எவனுக்குமே இருக்காது. அந்த 16 செல்வங்கள் ஒருத்தங்கிட்ட அடக்கமாக இருந்தால் அவன் தான் சித்தன். அந்த 16 பட்டைகள் உள்ள லிங்கம் சோடசலிங்கம் அது பேர். அது சூரியகாந்த லிங்கம். திருமேனி சூரியகாந்தமாக இருக்கும் கல். தென்பொன் பரப்பி கோவில் சிவனுடைய ஆதிக்கமாக
தென் பொன் பரப்பி கோவில் பூசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் ஆகப்பட்டது 3000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது மட்டுமல்லாமல் பல மன்னர்களால் பூஜிக்கப்பட்டு பொன் பொருட்களால் அம்மனுக்கும் ஆண்டவனுக்கும் அபிஷேக ஆராதனை நடந்து வந்த ஒரு மண் பூமியாக இருக்கிறது. காகபுஜண்டர் அம்மா பகுலாதேவி அவர்களும் இங்கு நிஜமாகவே வாழ்ந்து வந்து தவம் 16 ஆண்டுகளாக இருந்து இன்றும் நமக்கு ஆசீர்வாதத்து காட்சி தந்து இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா, மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் குடும்ப நலம், ஆரோக்கியம், செல்வம் நடைபெறும் என்பது உறுதி.